மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இல்ல, எல்லாருக்குமே அது விருப்பம் தான். ஏதோ பாஜகவுக்கோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக மக்களுக்கு கிடைக்கின்ற வசதி தேவையில்லைன்னா இல்ல. ஆனா இது அப்படி பிரச்சாரப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் மெட்ரோ ரயில் வந்தது, வந்தே பாரத் ரயில் வந்தது. அதனால எல்லோருக்கும் அது விருப்பம் தான். அதுவும் இன்னும் முழுவதுமாக தடை செய்யப்படவில்லை. அதற்கான விவரங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அதுக்கு சேர்ந்து முயற்சி செய்யும். சிஎம் எதை வச்சுதான் நான் தான் ஒரு கேள்வி கேட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் யூபி அரசாங்கத்துல எத்தனை மெட்ரோ கொண்டு வந்தாங்க, எத்தனை வந்தே பாரத் கொண்டு வந்தாங்க, எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் அவங்க ஆட்சி செய்யும் போது 5 அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு சொல்றாரு பாஜக புறந்தள்ளினதுனாலதான் இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு கொடுக்கலன்றாரு. அது எவ்வளவு பெரிய பொய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஏர்போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இல்லையா? போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சமீபத்தில் தூத்துக்குடி ஏர்போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சது. 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கூட்டணி வலுவா தான் இருக்கு. வலுவான்ல கூட்டணி வலுவா இருக்குன்னு மட்டும் இல்ல, வெற்றிகரமா நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால நாங்க எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து போய் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்று இருக்கிறோம். அதனால புயல் வலுவடை மட்டும் இல்ல, கூட்டணி வலுவடைந்து கொண்டே போகுது. அவ்வளவுதான்.